பூஜை செய்வோம். அந்த பூஜையும் அவனுடைய விருப்பத்துக்கு அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி பூஜை செய்யார். நான் என்ன பூஜை பெரியோரு பாயத்தை பற்றி பூஜை செய்யணுங்கிற உணர்வு யாருக்கு வரும்னு கேட்டான். ஒன்று அவன் தர்மம் செய்திருக்கணும், ஒன்று தவம் செய்திருக்கணும். இல்லை என்ன நினைச்சுவான்னா காளியாகி மாரியாகி முனியாண்டி இப்படி பூஜை செய்கிறது தன் வாழ்நாள் பூராமல் அதுக்கே செலவு செய்ய வர பாங்கான பூஜை என்பது சிறந்த பூஜைன்னு இருக்கு. பாங்கு என்பது நல்ல ஒரு நெறி, அதோட தன்மைகள், அதோடைய நிலுவு சொல்லுவது. அதை அறியாமல் பூஜை சித்திரம் சொன்னால் யாருன்னு கேட்டான். எவன் ஒருவன் இந்த துறையை பற்றி எந்த பூஜை செய்தாலும் சரி அவன் சித்தனை அவன் ஞானியாக்க முடியாது. அப்படின்னா சொல்றாரு காரப்பா உலகத்தை அநேக சித்தனை கணக்கில்லாத சித்தர்கள் இந்த பூஜை விதி தெரியாமல் இது குறித்தான் சொல்றார். அப்போ அதுக்கு முன்ன கவியில முக்தியில் சிவயோகம் அறிய வேண்டும்னு முதன்மை உள்ள பெரியோரை பணியிருந்தார். அந்த முதன்மை உள்ள பெரியவன் தான் அன்னைக்கு சொன்னேன். திருமதேவர், அலட்சியேசர், நந்தீசர், திருகு மகரிஷி, திருமமுனி இப்படிலாம் பல மகான்கள் நம்ம சித்தர்கள் தான். ஆனால் முதன்மையுள்ள பெரியோரை பணி ஒன்றாது எப்படி பணியதுன்னா